ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் ஒரு இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களை நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்களை, கர்த்தருடைய கிருபையில் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்போ அதாவது மக்களை, இந்த போப்பு இருக்கார் இல்லைங்களா, ரோம் நகரில் போப் ஒன்று சொல்லியிருக்கிறார் ஒரு வார்த்தை. இதனால் மட்டும் நம்ம மரியாள் வானராகினி அந்த மரியாள் இவங்க வச்சிக்க வளங்க அவங்க நிறைய நம்ம சொல்லி வேண்டியிருக்கிறோம். ஆனால் அது பொய். இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உண்மை. அவருக்கு தான் நம்ம எல்லாம் பணிவிடைங்க செய்யணும், அவருக்கு தான் நம்ம எல்லாமே செஞ்சு வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ரோமில் அவர் சொல்லிட்டார். இது ஒரு உண்மையை வெளியிட்டாரா? கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தப்படுவதாக. ஏன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து அவங்க தான் சிலுவையில் அறைஞ்சாங்க மக்களை. ஆனால் அவங்களாம் அறையில மக்களை. இவங்க யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நீங்கள் பிடிச்சி எங்களுக்கு இந்த மாதிரி உபத்திரம் பண்ணுறாங்க, எங்களை அந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி அவர் ராஜான்னு சொல்கிறாரு, எங்களை இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் தலைவரான இவர் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இவர் நிறைய பொய் பேசுகிறாரு, நிறைய இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவங்க தான் போய் அந்த ரோம் அரசாங்கத்துக்கிட்ட போய் முறையிடுவாங்க. அப்படின்னு தான் இவங்க பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு இவர் மேலே எந்த குற்றத்தையும் நாங்கள் காங்கலை, நீங்களே அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது கூட யூதர்கள் அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க மேலே சாரட்டும், நீங்கள் இவங்களை என்ன பண்ணுறீங்க, திண்டிங்க, சிலுவையில் அறைங்க. சிலுவையில் அறையிறது அதாவது மகா பெரிய குற்றம் சிலுவையில் அறையிறது. அந்த சிலுவையில் இவர் அறையுங்க. என் கிட்ட சபிக்கப்பட்டவனை மட்டும்தான் மரத்தில் தூக்கப்படுவாங்க, அவங்க சிலுவையில் அறையப்படணும். அந்த மாதிரி அந்த நாட்களில் அப்படி தான் தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க யூதர்கள்ன்ற ரோம அரசாங்கம். அதனால் என்ன பண்ணாங்க, இவரையும் நீங்கள் சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி அவங்க யூதர்களுடைய பேச்சு கேட்டு தான் இவங்க என்ன பண்ணாங்க, தண்டித்தாங்க. அதனால் அவங்க மேலே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. என்னால் மட்டும் அவங்க மரியாதை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அறியாமல் தான் செய்கிறாங்க. ஆனால் அறிஞ்ச யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை கண்டும் காணாமல் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரோம அரசாங்கமே எத்தனையோ போப்புங்க வந்தாங்க, எத்தனையோ பேர் அரசாண்டாங்க. ஆனால் இவர் இப்போ வந்திருக்கிறவர் என்ன பண்ணிட்டார், இதுதான் தப்பு, இது கரெக்டுன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டார். இதுதான் மக்களை கர்த்தருடைய வாழ்க்கைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. நாம் இந்த பூமியில் ஒன்றும் நம்ம சாதிக்க போகிறதில்ல, ஒன்றும் சாதித்ததும் இல்லை. இந்த ஆண்டவரை மட்டும் நம்ம துதிச்சுட்டு அவர் நாமத்தை நம்ம தொழுதி கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல காலம் இருக்குது மக்களை. நீங்கள் வாங்கின கடனுங்களெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. யார்கிட்டாவது நீங்கள் தவறு செஞ்சுருந்தால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஆண்டவர் வருகைக்கு நீங்கள் சமீபமாக இருக்கிறோம் நம்ம. அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு அநேக சத்தியங்கள் சொல்லுங்கள். சத்தியம் சொல்லிவிட்டு அநேகர் அவர் பக்கம் திருப்பிட்டு நம்ம ஆயத்தமாக காத்திருக்கணும். இவ்வளோ தான் நமக்கு தேவை மக்கள். இன்னும் நமக்கு சொத்து சுகமோ மற்றபடி எதுவுமே நமக்கு வேண்டாம். கர்த்தராகிய ஒருத்தர் மட்டும் தான் உண்மையானவர்ன்றது நீங்கள் மறந்துடாதீங்க. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் படுற ஒவ்வொரு பிரயாசமும் நீங்கள் பரலோகம் போகணும், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நடந்துக்காங்க மக்களை. இதுதான் உண்மை. இனி காலம் செல்லாத மக்களை. கர்த்தருடைய வருகை சமீபமாயிருச்சு.